வெங்காயம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் ஒரு பாதி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா காரம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா தான் நம்ம போட்டுருக்கோம் இல்லையா, நமக்கு அது காரம் பத்தலை அப்படின்னா அதோடு நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா கஞ்சி கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு வச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கீங்களா, அந்த உருளைக்கிழங்கையும் அதிலே போட்டுருவோம். நல்லா போட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, ஓரளவு ஒரு 2 டம்ளர் தண்ணி போதும். தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டு குக்கரில் ஒரு 2 விசில் கூட வச்சு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு அது நல்லா வாசமாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகும். ஓகேங்களா? இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி 2 விசில் அதையும் போட்டுட்டு இறக்கி வச்சுட்டு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு உருளைக்கிழங்குலாம் தெரியாத அளவுக்கு சின்ன கிழங்கு ஒரு கிழங்கு போட்டால் டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்